வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். திடீரென மத்திய அரசுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்துள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் NDA கூட்டணியிலிருந்து விலகப் போகிறாரா என்ற கேள்விகளை அரசியல் வட்டாரத்தில் பேச வைத்துள்ளது. ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். பிரிந்து கிடக்கிற அதிமுக சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்ற குரலோடு செயல்பட்டு வரும் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவிற்கு ஆதரவளித்து NDA கூட்டணியில் இடம்பெற்று செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த சில காலமாகவே குறிப்பாக அதிமுகவுடனான கூட்டணி உறுதி ஆகிவிடும் என தெரிய வந்த காலம் தொட்டே OPS-க்கான முக்கியத்துவத்தை குறைத்து வந்த பாஜக தற்போது அதை தொடர்கதையாக்கியுள்ளது. ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்த பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்ட ஓ பன்னீர்செல்வம் உங்களை சந்திப்பது பெரும் பாக்கியம் என்றெல்லாம் வெண்சாமரம் வீசி பார்த்தார். ஆனால் அதை துளியும் சட்டை செய்யாத பிரதமர் மோடி அவருக்கு நேரம் கொடுக்கவில்லை. இதனால் கடும் அப்செட்டில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அதை வெளிப்படுத்தும் விதமாகவே தமிழகத்திற்கான கல்வி நிதியை ஒதுக்காமல் இருப்பது கல்வி உரிமை சட்டம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என குறிப்பிட்டு மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் NDA கூட்டணியிலிருந்து விலகப் போகிறாரா OPS என்ற கோணத்தில் பேசுபொருளாகியுள்ளது. மறுபுறம் அவருடைய இந்த தைரியத்திற்கான காரணம் விஜய் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. NDA-வை விடுத்து தாவேகாவில் அவர் இணைய உள்ளதாகவும் அதற்கு முன்னதாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நாளை தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ள OPS அந்த ஆலோசனைகளுக்கு பின் முக்கிய முடிவுகளை அறிவிப்பார் என தெரிகிறது. அவ்வாறு ஓ பன்னீர்செல்வம் விஜயோடு கைகோர்க்கும் பட்சத்தில் தென் மாவட்டங்களில் கணிசமான முக்குளத்தோர் சமுதாய வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள அதிமுகவினரின் வாக்குகளும் அவருக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது என கூறுகின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். ஆனால் இன்னும் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. OPS உடன் கைகோர்ப்பாரா விஜய்? பார்ப்போம் பொறுத்திருந்து.